தமிழக மக்களான நம்ம எல்லாருமே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, சில நேரங்கள்ல சில படங்கள்லாம் பார்க்குறப்போ, இந்த படத்துல வர விஷயம்லாம் நம்ம லைஃப்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கற்பனைகள்லாம் நெறைய இருக்கும். நம்ம யோசிச்சது என்னமோ வேற சீன். ஆனா நடக்கிறது படங்கள்ல என்னென்ன மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்குமோ, அது எல்லாமே இப்போ ரியல் லைஃப்ல தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா திராவிட மாடல் ஆட்சிக்கு நன்றி சொல்லி தானே ஆகணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழகத்தினுடைய நிலைமை எந்த அளவுக்கு கேவலமா பரிதாபமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்ப நடந்திருக்க சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல பட்ட பகல்ல ஒரு ஆள் இல்லாத ரோட்ல ஒரு குழந்தை நடந்து போயிட்டு இருக்கு. அந்த குழந்தை ஒரு 4வது படிக்கிற சிறுமி. அந்த சிறுமிய ஒருத்தன் பட்டப்பகல்லே கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கான். இது நடந்து 4 நாட்கள் ஆச்சு. அதுக்கான சிசிடிவி வீடியோவும் இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோல அந்த குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்கு, பின்னாடியே நடந்து போற அந்த குற்றவாளியுமே கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த குழந்தைய கடத்திட்டு போற வீடியோ தான் அந்த சிசிடிவில பதிவாயிருக்கு. இப்ப சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா, சேலத்துல கருணாநிதி அவர்களுடைய சிலையில ஒரு வயசானவர் கருப்பு பெயிண்ட அடிச்சிட்டாரு. அந்த 4 நாள்ல யார் அதை அடிச்சாங்க, எதுக்காக இதை பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் தீவிரமா தேடி கண்டுபிடிச்சு அந்த வயசானவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அவ்வளவு மும்முரம் காட்டின உங்களால இந்த மாதிரி பட்ட பகல்ல ஒரு கொடூரம் நடந்திருக்கு, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்றப்போ 4 நாளா உங்களுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்கணும்னு தோணலையா? இல்ல இதுக்கான விக்டிம் ஏதாவது திமுக கட்சியை சேர்ந்தவங்களா இருக்காங்க, அந்த குழந்தையோட குடும்பம் ஏதாவது திமுக உறுப்பினருடைய குடும்பமா இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களான்றது இப்போ எல்லாருக்குமே எழுந்திருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாஜக மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள்னு ஒவ்வொரு தலைவர்களுமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இது எந்த அளவுக்கு மட்டமான திராவிட விளம்பர மாடல் அரசியல் அப்படின்னா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க இருக்கிற எல்லாரையும் ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கருப்பு பெயிண்ட் விஷயம் தான். சிலையில கருப்பு பெயிண்ட ஊத்திட்டாங்க அப்படின்னதும் அது பரபரப்பான ஒரு விஷயமாக்கி யார் ஊத்துனாங்க, எப்படி இப்படி அவமானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆக்ஷன் எடுத்து அந்த வயசானவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு நியூஸ் நடந்திருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் மீடியா எல்லாத்தையும் திமுக தன்னோட கையில வச்சிருக்கிறது தான். கரூர் மாவட்டத்துல இந்த மணல் கொள்ளை சம்பவத்தினால ஒருத்தர் வெட்டி கொல்லப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு வரைக்குமே திமுக சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொல்லப்பட்டவர் அப்படிங்கிறவனுடைய குடும்பம் இப்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இந்த கொலை செஞ்சவர் அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லையா, அவரு முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவருக்கு மிகவும் தோஸ்த் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க புகைப்படமும் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த கேஸ் நடந்த வாய்ப்பே இல்லை. அதுவும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட ஒருத்தர் இருக்காருன்னா அந்த விஷயத்த மூடி மறைச்சிருவாங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்ச உண்மைதான். பட் இருந்தாலுமே இப்போ அதிமுக சார்பில் இந்த கேஸை எப்போ எடுத்து நடத்த போறீங்க, இவங்களுக்கான பதில் எப்போ கிடைக்கும், அவங்களோட மனைவியும் குழந்தைகளும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கண்ணீரோட பேசுறாங்களே, இதுக்கான பதிலாம் எப்போ கிடைக்கும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உண்மையாலுமே அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத அவங்க மனைவி அழுதுட்டே பேசுறதை கேட்டா யாருக்கா இருந்தாலும் ஒரு செகண்ட் மனசே பதபதைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைக்கு கூட பாருங்க. ஆனாலும் இதை பார்த்தலாம் திமுக அரசு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. முதல்வரை பத்தியோ திராவிட மாடல் அரசு பத்தியோ பேசுனா உடனே பொங்கி எழுந்துட்டு வர்றது 3 அமைச்சர்கள் இல்ல 4 அமைச்சர்கள்னு ஒரு ரொம்ப குறிப்பிட்ட பேர் தான் இருப்பாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சரான திரு சேகர் பாபு அவர்கள், இன்னொரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தான். ஆனா அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். பள்ளிக்கல்வித்துறையில எல்லாமே சரியாதான் இருக்கான்னு கேட்டா, நாங்க மாணவர்களுக்கு அது பண்றோம், இவ்வளவு கோடி ஒதுக்கீடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நேத்து பார்த்தோம் அப்படின்னா, சிவகாசியில திருத்தங்கல்ல இருக்க ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர்கள் மது அருந்திட்டு பள்ளிக்கு வந்திருக்காங்க. இதை தட்டி கேட்ட ஆசிரியரை மது பாட்டிலால மண்டையை உடைச்சிருக்காங்க. அதனால அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காரு. ஆனா எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா,
மாணவர்கள் கையில மது பாட்டில். சரி, ஓகே, உடனே நம்மளோட ஊபிஸ் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க. மாணவர்கள் வந்து குடிச்சாங்கன்னா அதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பாக முடியும்? சும்மா எதையாவது ஒன்று பேசணும்னு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கத்துல இருந்தாலும் முட்டு கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. சரி, ஓகேங்க, இதை கூட பேச வேணாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் செங்கல்பட்டுல புதுப்பட்டுல ஒரு அரசு பள்ளி இயங்கிட்டு வருது. அங்க பார்த்தோம் அப்படின்னா 33 லட்சத்துல இப்போ சமீபத்துல புதுசா கட்டப்பட்ட பில்டிங்ல மேற்கூரையினுடைய பூச்சி இடிஞ்சு விழுந்து 5 குழந்தைகள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. எப்படி? புதுசாக கட்டின பள்ளிக்கூடம், 33 லட்சம் செலவு பண்ணி கட்டின பள்ளிக்கூடம். ஆனால் அதனுடைய தீர்வு எப்படி இருக்கு அப்படின்னா, கட்டி கொஞ்ச நாள்லயே மேற்கூரை இடிஞ்சு விழுகிற அளவுக்கு இருந்திருக்கு. எப்படி குழந்தைகளை நம்பி பள்ளிக்கு அனுப்புவாங்க? ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸே கிடையாது. அந்த வகுப்பறைகள் எல்லாமே குப்பையும் கூலமா இருக்கு. உட்காரதுக்கு இடம் இல்லைன்னு பில்டிங் மாடியில் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறது, மரத்துக்கடியில் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறதுன்ற மாதிரியான சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ உள்ள பில்டிங்கே சேஃபா இல்லைன்றப்போ இதுக்கு வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் அவர்கள் பதில் சொல்வாரா? இந்த அரசு பள்ளிகள் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்னது 1-2 தான். ஆனா தினைக்குமே அரசு பள்ளிகள்ல எவ்வளவோ குறைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவ்வளவு ஏன், குற்றாலம்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியினுடைய விடுதியில காலை உணவு சாப்பிட்ட 9 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எதனால இது ஏற்பட்டுச்சு? ஒருவேளை உணவு சரியா சமைக்கப்படலையா, இல்ல இன்னும் வேற மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான செக் வந்து அங்க போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா ஒரு பக்காவான எக்ஸாம்பிள், இந்த திராவிட மாடல் அரசு மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அரசு பள்ளிகள்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க நம்ம பாக்குறோம். ஆனா டிஎம்கேவினுடைய ஐடி விங் பேஜ்ல ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னங்கறத நீங்களே பாருங்களேன். எப்படி தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு அமெரிக்க குழு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு 4 ஸ்கூல்ஸை மட்டும் வச்சுப்பீங்க, அந்த 4 ஸ்கூலை வந்து நல்லா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துவீங்க, மற்ற எந்த ஸ்கூலையும் கண்டுக்கவே மாட்டீங்க. ஆனா கேட்டா அமெரிக்க குழுவே பாராட்டுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு மக்கள் எல்லாம் இப்ப கேள்வி கேட்கிறாங்க. வேலூர் காட்பாடியில இருக்கக்கூடிய கிறிஸ்டியான்பேட்டை சுங்கச்சாவடியில லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தினதுல 95,000 ரூபாய் கணக்குல வராத காசை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 95,000 பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய சோதனைகள் நடத்தினா எந்த அளவுக்கு கணக்கிலேயே வராத பணம் வெளிவரும் அப்படிங்கிறதுக்கு சத்தியமா நமக்கு ஐடியாவே கிடையாது. நம்மளாம் அந்த மாதிரியான பணத்தை யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஏன்னா நம்ம தான் வரி கட்டிடுறோம்ல, எல்லா காசையும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்றப்போ காசு நம்மளுதான் இருக்கலாம், ஆனா கேட்கிற உரிமை நமக்கு கிடையாது. அப்படிதான் திராவிட மாடல் எல்லா மக்களையும் ஏமாத்தி நம்ப வச்சிருக்காங்க. மணல் கொள்ளை, கொலை, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்புன்றது சுத்தமா இல்ல, அரசு பள்ளிகள்ல பிரச்சனை, அரசு மருத்துவமனைகள்ல பிரச்சனை, இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் முதல்வர் வந்து ஒருத்தரை கலாய்க்கணும், ஒருத்தரை டவுன்கிரேட் பண்ணி பேசணுன்றதுல மட்டும் ரொம்ப குறியா இருக்காரு. அதுல நேத்து அவர் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டுட்டு இருக்க தமிழகத்தை காட்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. பிரச்சாரம் இல்ல, பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தின வாகனத்தை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. எப்படி? அந்த வாகனம் வந்து சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வர பஸ் மாதிரியா? அப்ப நம்ம ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பார்த்துடலாமா? இப்போ கரண்டா இல்ல, சில வருஷங்களாவே தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறையினுடைய நிலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். அரசு பேருந்துகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறதுலே வேர்ஸ்ட் கண்டிஷனா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட தென்காசியில இருந்து திருப்பூர் நோக்கி வந்துகிட்டு இருந்த அரசு பேருந்து சென்டர் மீடியன்ல இடிச்சு விபத்துக்குள்ளாயிருக்கு. லைட்டான காயங்கள் தான் பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. ஆனா எக்ஸாக்டா என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான தகவல் இனிமேதான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, போக்குவரத்து ஊழியர்களுக்கு சரியா சம்பளம் போகுதா, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடைக்குதா, பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொன்ன ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, இப்ப அவங்களோட நிலைமை என்னன்னு எக்கச்சக்கமான கேள்விகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னா, சமீபத்துல தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நீங்க எல்லாரையும் நான் அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டாரு. இப்போ நேத்து வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக மயிலாடுதுறை போயிருக்காரு. அங்க வந்து மயிலாடுதுறையின் மருமகனா நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு சிறப்புக்குரிய மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதோடு
இந்த மாவட்டத்தினுடைய மருமகன் என்கிற உரிமையோடு உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு உறவு முறைகளை சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் முதல்வர் இந்த மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா நிறைய விஷயங்கள் பேசுறாரு. எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கி பேசுறாரு. இன்னும் பிற கட்சியில இருக்க நிறைய பேரை எந்த அளவுக்கு தாக்கி பேச முடியுமோ பேசுறாரு. ஆனா மக்கள் இல்ல, மக்கள்னு சொன்னா தப்பு, ஊபிஸ்ன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மக்கள் ஏன் அங்கெல்லாம் போக போறாங்க? நேத்து முதல்வர் மயிலாடுதுறைக்கு வந்திருந்தப்போ அவரை வரவேற்கிறதுக்காக 200 ரூபாய் கொடுக்கப்பட்டு ஊபிஸை கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? முதல்வர் இந்த பக்கம் கிளம்புனதும் அங்க இருக்கிற வாழைத்தார தாறுமாறா ஊபிஸ் எல்லாரும் பிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த வீடியோவும் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா நியாயம், நேர்மை, தர்மம் ஏதாவது பேசுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நேத்து பார்த்தோம், திருச்சி சிவா அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு சர்ச்சை பேச்ச பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு பல கட்சியினரும் அதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்களும் திருச்சி சிவா அவர்களுடைய இந்த பேச்சுக்கு கண்டனத்தை தெரிவிச்சு பேசியிருக்காரு. காமராஜர் இல்ல உலகத்துல திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயல வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுதான்னு பேசின ஆள் யார் தெரியுமா? யாரு சொல்லவா? எங்க தாத்தா காமராஜ் தான். அவர் கருணாநிதி கையில நாட்டை கொடுத்து காப்பாத்து. இவர் மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. நான் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய சகாப்தத்தை, ஒரு அற்புதமான ஆட்சியாளரை வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு, முதன்மை பொறுப்பு. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கர்ம வீரர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு 1% கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை. பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு ஏன் மக்களுமே நீங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை பேச்சு நடந்திருக்கு. இவ்வளவு தலைவர்களும் அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அப்படி பார்த்தா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருக்கணும்ல. திருச்சி சிவா அவர்களுக்கு அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும், இல்ல ஏதாவது வழக்கம் போல ஒரு சாரிமாவது கேட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தா அவர் டோட்டலா ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் பிரஸ் மீட்ல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு அவங்க கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி பொதுவெளியில காமராஜர் பத்தி இந்த மாதிரி விவாதங்கள் நடத்துறது சரியான விஷயமே கிடையாது. இது ஒரு தலைவருடைய மாண்பையை குறைக்கிற விதத்துல இருக்கு. காமராஜரனுடைய இறுதி சடங்க ஒரு மகன் போல இருந்து செஞ்சது கருணாநிதி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது திருச்சி சிவா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தேவையில்லாம கலகம் மூட்டி குளிர்காய நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தலைவரை பத்தி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்ச உங்க கட்சியில இருக்க ஒரு ஆள் பேசியிருக்காங்க. அவங்கள நீங்க ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்க. ஆனா அதுக்காக கண்டனம் தெரிவிக்கிறோம், எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க சொல்லலான்னு எதிர்கட்சியினர் சார்பில் கேட்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பதில் இப்படி சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும் இல்லையா? இவருடைய இந்த பேச்சுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துல அதிமுக சார்பில் மாற்று கட்சியினர் இணையும் விழா நடந்திருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா விசிகாவில இருந்து இன்னும் பல கட்சியினரை சேர்ந்த ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியில இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்திருக்காங்க. அதிமுகவினுடைய பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேத்து கூட பேசின எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகாவுக்கு டைரக்டாவே அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பேசின பேச்சு அந்த மாதிரி இருந்தது. விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இருந்தாலும் விசிக சார்பில் எங்களை பிரிக்க பாக்குறாங்க, நாங்க எங்க கூட்டணி கட்சியை விட்டு வரமாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொன்னாலுமே டைரக்டான அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிங்கிறது உண்மையாலுமே
சூப்பர் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகள் அமையணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுமே இது ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப இது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை வச்சாங்க. ஆனா இப்போ 1000க்கும் மேற்பட்ட மாற்று கட்சியினர் தங்களுடைய கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜா தான் பார்க்கப்படுது. சோ இந்த அரசியல் களத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.